அடிவல்ல அது நினைச்சாலே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி, ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி. இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். வா எங்கேயாவது வெளியே போ. வா 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 வா. கமலேஷ், கமலேஷ், கல்யாண டேட் வேற நெருங்கிக்கிட்டு இருக்குல்ல. நிறைய ஆபீஸ் ஒர்க்லாம் இன்னும் முடியாம இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணும். அப்புறம் மேரேஜ் பர்ச்சேசிங்னு நிறைய வேலை இருக்கு. ஸோ இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்களே போயிட்டு வாங்களேன். ஓகே டார்லிங், நீ சொன்னா கரெக்டாக தான் இருக்கும். எனக்கும் சில திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. நான் வரேன், சரியா? பாய் பாய் பாய். ஷோப்பா, நீங்க தானா? நான் பயந்துட்டேன். ரத்னா, எல்லாத்தையும் வச்சிட்டியா? எல்லாத்தையும் எடுத்து வை. டைம் ஆகிட்டு இருக்கு. முக்கியமாக ஆதார் கார்டு எடுத்து வை, பேன் கார்டு எடுத்து வச்சுக்கோ. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பணத்தை கொடுத்துட்டு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிடலாம். ஏங்க, பக்காவா ரெடி. புரோக்கர் சொன்ன டைம்குள்ள நம்ம போயிடலாம், சரியா? அப்புறம் ஏங்க, இன்னொரு முக்கியமான விஷயங்க. இப்ப என்னாச்சு தெரியுமா? என்ன? நித்யா இங்க வந்தா. அண்ணி, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் வேணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ட்ரிப் பிளான் பண்றோம். நீ கேட்ட பணத்தை என்னால கொடுக்க முடியாதுடி. ரொம்ப ஓவர் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. என்னாலலாம் முடியாது, போடின்ட்டனாலாம். நீ ஏன் அப்படி சொன்ன? இப்போ அம்மா கிட்ட போய் நம்மளை பத்தி எல்லா விஷயத்தையும் சொன்னா அம்மா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? நம்ம உடனே வீட்டை விட்டு போக வேண்டியதுதான். உன் கூட சேர்ந்து நீ செஞ்சதுக்கு நான் ஆமாஞ்சாமி போட்டேன்ல, பெத்த மகன்னு கூட பார்க்காம என்னையும் வெறுத்து ஒதுக்கி வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறாங்க. எப்படி அவங்க முகத்துல முழிப்போம்? ஏங்க, இப்ப எதுக்கு பயந்துட்டு இருக்கீங்க நீங்க? போட்டும், சொன்னா சொல்லட்டும். நமக்கெல்லாம் அதனால எந்த லாஸுமே கிடையாது. நானே என்ன காரணம் சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில போலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப போய் நித்யா அம்மா கிட்ட சொன்னான்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்கா அவங்களே நம்மள வெளியில அனுப்பிடுவாங்க. மகனையும் மருமகளையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்கன்னு உங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தாங்க கெட்ட பேரு. நாம நம்ம புது வீட்டுக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட பணம் செல்வாக்கு எல்லாமே வந்துருச்சுன்னு வைங்க, இதுங்கெல்லாம் தானா வந்து ஓட்டிக்க போகுதுங்க. இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? சரி சரி, நீங்க கிளம்புங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள செட்டில்மெண்ட்டை முடிச்சு அக்ரிமெண்ட்ல சைன் போடணும். என்னங்க இப்படி முறைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் நீங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணீங்கல்ல, அதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். வாங்க போலாம், வாங்க. காலையில 2 பேரும் எத்தனை மணிக்கு ஆபீஸ் வராங்க, எப்பெல்லாம் சந்திக்கிறாங்க, எப்பெல்லாம் பேசிக்கிறாங்க, அப்படியே பேசிக்கிட்டாலும் எவ்வளவு நேரம் பேசிக்கிறாங்க, இப்படி எல்லா தகவலும் நீ எங்களுக்கு கொடுக்கணும்.
ரஞ்சனி ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி தான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ரஞ்சனிக்கு உண்மையிலேயே இந்த கல்யாணம் பிடிக்கலையா? அப்புறம் ஏன் கமலேஷ் சாரை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாங்க? இல்ல அப்படி இருக்காது. ரஞ்சனி பிடிச்சு போய் தான் கமலேஷ் சாரை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா கமலேஷ் சார் மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு. அவங்க அமைதியாவே இருக்காங்களே, என்னவா இருக்கும்? எக்ஸ்கியூஸ் மீ சார். இந்த டீடைல்ஸ்லாம் ஆடிட்டிங்ல வந்துச்சான்னு செக் பண்ணுங்க. ஓகே சார். மேடம் இதுல சைன் பண்ணணும். ஆதி சாரை பார்க்கணும். இருக்காரு. ம் அவர் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. நீங்க போய் பாருங்க. சரி ஓகே. மே கம் இன் சார். கம். Take your seat.